தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் தன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள், எதிர்ப்புகள் ஏராளம். ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 18. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா.
நீதானையா துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா துதிக்கு பாத்திரரே தயவு செய்து பைபிள் அப்படியே திருப்புங்க. தயவு செய்து எல்லாரும் ஒரு மகிமையோட வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதில் மகிமையாக சொல்லப்பட்டிருக்கு. இது கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண வார்த்தை. சொல்லுங்க ஆமென். இது எதுவும் விளையாட்டுக்கு சொல்லப்படலை. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு சம்பவிக்கும். இது புரிந்து கொள்ளும் போது சம்பவிக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு கணக்கு பாடம் ஒரு ஆசிரியர் நடத்துகிறார். அது புரிஞ்சா மட்டும்தான் கணக்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். கணக்கு புரியலைன்னா வேலைக்கே ஆகாது. சொல்லுங்க ஆமென். ஒரு நீங்கள் ஆங்கிலம் பேசணும்னா கிராமர் புரியணும். ஆங்கிலம் பேசணும்னா இலக்கணம் புரியணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், 8ஆம் கிளாஸில் எங்கள் வாத்தியார் ஸ்டீஃபன் ஒருத்தர் இருந்தார். போடுவாரா அட்டி கொன்று எடுத்துக்கிடுவார். இந்த பாருங்க பேரை சொல்கிறேன். சயின்ஸ் எடுப்பார். எனக்கு ரொம்ப பிடித்த வாத்தியார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை அடித்து என்னை சொல்லிக் கொடுத்த ஸ்டீஃபன், அவரை தான் எனக்கு பிடிக்கும். 8ஆம் கிளாஸில் 2 பேரும் வாத்தியார். கை நிறைய சம்பளம். ஒரே ஒரு பிள்ளை தான். அவர் வாட்டுக்கு ஓட்டி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கி நான் நன்றியோடு நினைக்கிறேன். ஒரு வழி இல்லாத பிள்ளைகள் நாங்கள். அந்த அன்னைக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியமாக, தமிழ் மீடியத்துக்கே ட்ரௌசர் கிடையாது. தமிழ் மீடியத்துக்கே போட்டு போக ட்ரௌசர் கிடையாது. நாங்கள் எப்போதும் அண்ணன் தம்பி 3 பேர் பார்த்தோம்னா கேள்வி பண்ணிக்கிறோம். அப்படியே இந்த பழனி பாத யாத்திரைக்குள்ள மாதிரி இங்கே தலையில் தொங்கும் பை தொங்கும்ல. இப்போலாம் அந்த பையில எங்கே வச்சுருக்காங்க, இங்கே தொங்கும். தலையில் பையை போட்டோம்னா வெயிட் 2 பக்கமும் இப்படி நோட்டு, இவ்வளோ பெரிய பைய. யாரும் எங்களை குண்டு தாக்கிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு. எதுக்குன்னு புரியுதா? புரியல. அப்படி இங்கே தொங்கும், இங்கே இடுப்பு வரைக்கும் அப்படி தொங்கும். அதில் 2 பக்கம் இவ்வளோ கட்டு புஸ்தகம். அவ்வளவு சப்ஜெக்ட்டுக்கு ஆளுகளுக்கும் நோட்டெல்லாம் ஒவ்வொரு நோட்டும் ஒரு புஸ்தகம் இருக்கணும். எதுவும் நமக்கு பாதகம் வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தட்டு. சத்துணவுக்கு காலையில் சாப்பிடாம தான் போவோம். சத்துணவு தட்டோடு அப்படியே போயிட்டு நான் என் தம்பி 3 பேர் வரிசையாக போயிட்டுருவோம். பசிச்சா பைப்பை திறந்து விட்டு தண்ணி குடிக்கணும். எப்படி இருக்கு எங்கள் நிலைமைன்னு பார்த்துக்கிறோங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நிலைமையில் நம்ம எங்கே போய் ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தை எட்டி பார்க்குறது? முடியவே முடியாது. ஆனால் நினைவு கூறுகிறேன், அந்த ஸ்டீஃபன் ஆசிரியர் ஒரு நாள் போட்டு வெளுத்து எடுத்தார். எப்படா ஹீக்கு வந்து ஹேவ் வரும்? ஹீனா ஹேஸ் தான் வரும். தேர்ட் பர்சன் ஹீ ஹேஸ் கம்முன்னு அவர் எப்படா ஹேவ் வரும்? போட்டு கொன்னாரு. நீங்கள் என்னை தூக்கத்தில் எப்போ அடிச்சு கேளுங்க, ஹீ ஹேஸ் தான் சொல்லுவேன். ஹீ ஹேவ் வரவே வராது. எப்படி வரும்? ஹீ ஹேஸ் கம் தாண்டா வரும். அவர் வந்திருக்கிறார். ஹீ ஹேவ் வராதுடா, தே தான் ஹேவ் வரும். அடி விட்டாரு பாருங்க, கம்பு எடுத்து. சொல்லுங்காமே. அப்படியே கிராமர் தன்னால கரையும். முத்தம் அதை சொல்லிக் கொடுக்காது. தண்டனையின் பிரம்பு தான் மூடத்தனத்தை அகற்றும். சொல்லுங்காமே. முத்தம் அதுக்கு வேலை செய்யாது. ஸ்டீஃபன் அருமையான ஆசிரியர். நான் சொல்லுகிற அது மாதிரி கணக்கு இது புரியணும். நான் சொல்லுங்காமே. புரிஞ்சாதான் கணக்கு, புரிஞ்சாதான் கிராமர். புரியலைன்னா அது அப்படியே முடிஞ்ச கதை. அப்படியே பேன்னு தெரிய வேண்டியதுதான். வேதமும் அப்படிதான் புரியணும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியம் புரியலைன்னா நாம் இருட்டில் தான் இருப்போம். சத்தியம் புரியலைன்னா இருட்டில் இருப்போம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா இருட்டில் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானாய் வராது. சொல்லுங்க ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் தானாய் வராது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதில் கீழ்ப்படுகிற மேலே தான் அது வரும். அல்லைன்னா வராது. சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். நீதிமொழியுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் மகனே, என்னுடைய மகனே, என் போதகத்தை மறவாதே. என்னுடைய போதகத்தை நீ மறக்காதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. என்னுடைய கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகள் உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். ஆமென். ப்ளீஸ் லிசன். என்ன பாஸ்டர் இதுல என்ன விசேஷம் இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை தேவன் அதில் வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறது தேவன் அருளிய வார்த்தை. காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்.
கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த, சாலமோன் மூலமா கொடுத்த வார்த்தை. நான் ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன், சீக்கிரமாக சில மகிமையுள்ள வார்த்தையை நம்ம கவனிப்போம். ஸ்தோத்திரம். My son, do not forget my law and let your heart keep my commandments. For length of days and long life and peace they will add to you. Let not mercy and truth forsake you. Bind them around your neck. Write them on the tablet of your heart, and so find favor and high esteem in the sight of God and man. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து என்ன பாஸ்டர் வெள்ளக்காரனா அதெல்லாம் கிடையாது. ஆங்கிலம் வந்து ஒரு ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லலாம். சொல்லுங்க ஆமென். ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லலாம். கர்த்தர் ஒரு வசனம் வாசிக்கிறோம். என்னுடைய மகனே, சொல்லுங்க ஆமென், என்னுடைய கட்டளைகளை மறக்காதே. சொல்லுங்க ஆமென். உன் இருதயம் என்னுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தகப்பன் வந்து ஒரு 10 லட்சத்தை மகன்கிட்ட கொடுத்து விடுறார். பிஸ்னஸில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வாப்பா, அதை கட்டியிருப்பான்னு சொல்கிறார் தகப்பன். 2 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த 10 லட்சத்தை பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த தொழிலுக்குள்ள பொருள்களுக்கு சைன் போட்டு வாப்பான். என்ன செய்யலாமே? சீக்கிரம் சொல்லுங்கள், பிரசங்க டைம் முடிக்கணும்ல. அப்படியே காலு கீழே வச்சுட்டு ஒரு கொரட்டையை விட்டு தூங்கிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே போனால் பணம் போய் சேர்ந்துடும். சொல்லுங்க ஆமென். பணத்தை இரவு பகலாக தூங்காமல் அப்படியே பத்திரமா திருடனுக்கும் களவாணிக்கும் அப்படியே பத்திரமா பார்த்துட்டு போய் இரவும் பகலும் அதை பத்திரமா காத்துட்டு கொண்டு போய் சொன்ன மனுஷன் கொடுத்த பிறகுதான் அவன் ரிலீஸ் ஆவான். சொல்லுங்க ஆமென். ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சாச்சுன்னா அப்பா ஒப்படைச்சிட்டான், அப்பா நம்பி கொடுத்ததை இந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அது வரைக்கும் தூங்கக்கூடாது. அது வரைக்கும் தூங்க முடியாது. அதுக்கு இடையில தூங்கினா he will lose. அவன் தன்னுடைய பொறுப்பை இழந்து போவான். சொல்லுங்க ஆமென். அதுக்கு இடையில தூங்கினா அவனுக்கு முடிஞ்சு கதை. கர்த்தருடைய வேத வாக்கியம் அதை சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். என்னுடைய மகனே, do not forget my law but let your heart keep my commandments. சொல்லுங்க ஆமென். என்னுடைய மகனே, சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய அந்த லான்னு சொல்றோம். லான்னா தேவனுடைய சட்டம், தேவனுடைய சட்டம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தெரியுமா குடும்பங்கள் அழியுது? தேவனுடைய சட்டத்தை மீறுகிறார். ஒரு மனைவி தான் மகனே, ஒரு மனைவில தான் நீ திருப்தி அடையணும். ஒரு மனைவி தான், ஒரு புருஷன் தான், மரணம் வரைக்கும் ஒரு மனைவி தான், ஒரு புருஷன் தான். உன் கண்கள் அங்கே எங்கே அலைஞ்சா நீ அழிந்து போவாய். உன் செல்வம் அந்நியருக்கு போகும், உன்னுடைய ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு போகும். you will be least and lost. நீ தள்ளப்பட்டு அலைகிறவனாய் மாறுவாய். கர்த்தருடைய கிருபை இழந்து போயிடுவாய். அப்போ ஒரு மனைவி தான். உன் கண்களை அலைய விடாதே. அவள் வாசலுக்கு உன் காலடிகளை சேரக்கூடாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென். லா, கர்த்தர் அருளிய வார்த்தை. முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, my son, do not forget my law, let your heart keep my commands. சொல்லுங்க ஆமென். உன் இருதயம் என் கட்டளைகளை பத்திரப்படுத்தட்டும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒரு வைரம் வச்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் உங்க குடும்பத்திலிருந்து ஒரு வைர நெக்லஸ் அல்லது ஒரு வைரம் கொடுத்துருக்காரு, அது ஒரு 5 கோடி ஏதோ ஒன்று பேரும். அது எவ்வளவு பத்திரமா வச்சிருப்பீங்க, எத்தனை தடவை செக் பண்ணுவீங்க, அந்த பத்திரமா இருக்காங்கிறத எவ்வளவு உறுதிப்படுத்துவோம். சொல்லுங்க ஆமென். ஒருத்தரை சந்தித்தேன், ஏன் பிரதர் நீங்க பிரேயருக்கே வர மாட்டேங்கிறீங்க, சர்ச்சுக்கு காலம் இதாகி போச்சு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரல, திருவிருந்த ஆராதனை எடுக்கல, ஆண்டவரை நீங்க தேடல. அவர் சொன்னார், வீட்டை பார்த்துக்கிற ஆள் வேணும். சொல்லுங்க ஆமென். என்ன வேணுமா? சத்தமா சொல்லுங்க. வீட்டை பார்த்துக்கிற ஆள் வேணும். அதனால நான் எங்கேயுமே போறதில்லை. எங்கேயுமே சத்தமா சொல்லுங்க. நான் எங்கேயுமே போற, எனக்கு சிரிப்பு தான் வச்சு. உங்களை பெட்டியில வச்சு கொண்டு போவாங்களே, அப்ப யார் பார்த்துக்கிடுவா? பெட்டியில் வைக்க மாட்டாங்களோ? டொப்புன்னு போவோம். இந்த போனார் ஒருத்தர், அமல்ராஜ், மனைவியை கொண்டு வந்து விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்த பணத்தில் பெரிய தோப்புலாம் வாங்கி போட்டிருக்கிறார். தோப்பு வாங்கி போட்டு அப்படி போய் லேசாக உட்காந்துருக்கிறாரு, அப்படியே சாஞ்சிருக்கிறார். தோப்புலாம் வாங்கி போகிறோம், பணம் வந்தால் வாங்க வேண்டியதுதான், கோயில் வேணான்னு போகிற ஆளை சொல்கிறேன். தோப்பில் போய் உட்காந்து அப்படியே சாஞ்சாராம். கண்ணீர் அஞ்சலி ஓட்டிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, நேற்று முடிஞ்சு போச்சு. மண்ணை போட்டு மூடி விட்டாங்க, நேற்று முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க ஆமென். சில ஆட்கள் இருக்கு, வீட்டை பார்த்துக்கிறேன் பாஸ்டர். பார்த்துக்க, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும். மதிகேடனே, கர்த்தருடைய வார்த்தை, நானா சொல்றேன். மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், தீர்ப்பு எழுதப்படும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ரொம்ப நாளைக்கு இருந்து இதுல பூரா வரவு செலவு கணக்கு எழுத போறோம் போட்டுருக்குன்னுட்டு. இன்று ராத்திரி உனக்கு தீர்ப்பு எழுதப்படும். ஆயுசு நாட்கள் முடிகிற நாள் இன்று ராத்திரி எழுதப்படும். நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும். சொல்லுங்க ஆமென். பிள்ளைகள் வாரிசு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கிளீனா பிரிச்சுக்கிடுவாங்க. உனக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. பூமியில நீ தேவனை தேடினதில்லை, அவருக்கு பிரியமானது செஞ்சதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். உன் இருதயம் அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்தட்டும் சொல்றார். அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யட்டும்? இருதயம் பத்திரப்படுத்து. அந்த வார்த்தையை நம்ம கடந்து போயிடக்கூடாது. பத்திரப்படுத்தணும். எதெல்லாம் பத்திரப்படுத்துறோம்? பத்திரம், பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ் பத்திரமா இருக்கணும் பாஸ்டர். அதனாலதான் பத்திரம்னு அதுக்கு பேரு. யாருக்கு யார் எழுதி கொடுத்தது அதுக்கு பேர் பத்திரம். இன்னார் இன்னும் இவ்வளவு பணம் கொடுத்து அதை வாங்கிட்டார், அதுதான் செல்லும் கோர்ட்ல, பட்டா கூட போய் செல்லாது.
பணம் கொடுத்து நீ வாங்கினே என்ன போலி பட்டா நிறைய விட்டுக்கிட்டு இருக்கிறான். போலி பட்டா காசை வாங்கிட்டு அதிகாரிகள் தள்ளி விட்டுறான், பட்டா பேரில் ஏற்றிடுறான். இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு, பத்திரத்தை கொண்டுட்டு வா முதல்ல. உனக்கு யார் எழுதி கொடுத்தா, நீ எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கின, அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒழுங்காக பத்திரம் வச்சுக்கணும், சாட்சி போட்டிருக்கணும். பத்திரம் இல்லாது செல்லாது. உனக்கு எப்படி இந்த சொத்து வந்துச்சுன்னு கேட்டால் பேன் முடிச்சுக்கிட்டு இருப்பான். விஓட காசு கொடுத்தேன், ஆர்ஐட்ட காசு கொடுத்தேன், அவர் என் பேரில் மாத்தினான்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் உள்ளதுக்கு போட்டுருவான். அதனால பட்டாவை தூக்கி வீசு முதல்ல. பத்திரம் நீ யார்கிட்ட வாங்கின, யார் உனக்கு எழுதி கொடுத்தா, எவ்வளோ பணம் கொடுத்த, பத்திரம் இருக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டுட்டு வா. இப்போ நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, திருடம் போகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன்னா, பத்திரப்படுத்து. எதை பத்திரப்படுத்தணும்? தேவனுடைய மனுஷன் விசுவாசி பத்திரப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. ப்ளீஸ் லிசன். சொல்லுங்காமே, கடவுளுடைய வார்த்தை வாலிபர்களுக்கு சொல்றேன். அதனால பைபிள் படி, மனப்பாடம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வை, நடக்க வேண்டிய வழியை உள்ள வை, பத்திரப்படுத்து. சொல்லுங்காமே, பத்திரப்படுத்து. ஜீவ வார்த்தையை பத்திரப்படுத்து. முதல் வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். 2வது வார்த்தை, அது என்னத்தை உனக்கு கொடுக்கும்? For length of days and long life and peace they will add to you. இதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆங்கிலத்தில் அப்படி இருக்கு. சொல்லுங்க ஆமென். நீ கடவுளுடைய மனுஷன், கடவுளுடைய வார்த்தையை, அவருடைய கட்டளைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்தினா அது உனக்கு என்ன கொடுக்கும்? சொல்லுங்க ஆமென். நம்ம அதை தள்ளிட்டு தான் என்ன செய்யறோம்? கொழுப்பில்லாத என்ன மஞ்சக்கர் ஆகாது பாஸ்டர், இருக்கணும், கொழுப்பு சேர்ந்துடக்கூடாது, என்னென்னமோ பண்றோம், அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது வேற. சொல்லுங்க ஆமென். எது உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், எது உனக்கு நன்மையை பெருக பண்ணும், ஆட்டிடியூட், இது உனக்கு சேர்த்து கொடுக்கும். இது கர்த்தருடைய வார்த்தையினால. சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் மாற்றவே முடியாது, மாற்றவெல்லாம் முடியாது. வசனம் சொல்லுகிறது, for length of days and long life and peace they will add to you. தேனா இன்னைக்குதான் தமிழ்ல வாசிங்க பாப்போம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். நம்ம சொல்லுங்க ஆமென். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும். தயவு செய்து அவைகள். நீ எதுக்கு கவலைப்படுற? சீக்கிரம் போயிடும். ஏன் உனக்கு கவலை? போயிருமோ பாஸ்டர், ரொம்ப அப்படி இருதயம் படபடன்னு இருக்கே பாஸ்டர், லேசா விட்டு விட்டு துடிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. வீக்கா இருக்க மாதிரி சொல்றாரு. நான் அப்படி ஆளுங்கெல்லாம் சொல்லுவேன், டபுள் ஆம்லேட் போடுங்க, முள்ளால எடுங்க. என் மாமனாருக்கு சொன்னார், ரொம்ப வீக்கா இருக்கு, பேசவே கூடாது நீங்க, இருதயம் ரொம்ப வீக்கு இருதயம். என்னுடைய தங்கச்சி சொன்னிச்சு, அது ஸ்டாஃப் நர்ஸா இருக்கிறதுனால, மாமாவுக்கு கொடுத்த மாத்திரை ஹெவி, இருதயம் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தமா சொல்லுங்க? உண்மையத்தான் சொல்றேன். இருதயம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அவர் பேசவே கூடாது, அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு அப்படியே போகணும். சொல்லுங்காமே. நான் எப்போ சொன்னேன், டபுள் ஆம்லேட் போடுங்க, சிங்கிளே லாயக்கு இல்லை. சுந்தர் சிங் தான் சொல்லுவார், சும்மா அணைஞ்ச விளக்கா இருந்து என்ன செய்ய போற? அணைஞ்ச விளக்கு யாருக்கு பிரயோஜனம்? அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போற? நான் எரிந்து பிரகாசித்து முடிய விரும்புகிறேன். சுந்தர் சிங் சொல்றார், என் விளக்கு எரிஞ்சிட்டு பிரகாசமா எரிஞ்சிட்டு அணைய விரும்புகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்வான். சொல்லுங்க ஆமென். சோத்திரங்கிற அருமையான ஐயா வந்தார். சீக்கிரமா சொல்லுகிறேன். செல்வராஜ் ஐயா, ஒரு கால் இருக்காது, ஒத்த கால் இருக்காது, பட்டுக்கோட்டையில் ஊழியம் செய்தார். ஒரே வெள்ளை ஜிப்பா வெள்ளை வேட்டி, சைக்கிள்லே போவார். ஐயா எத்தனை வருஷம் ஐயா ஒரு வண்டி வாங்கல, வேணாம், அதுவும் இந்த கேரியர் இல்லாத சைக்கிள், வாடகை சைக்கிள், ஒரு பைய வெள்ளை ஜிப்பா போட்டிருப்பாரு, வாட்டுக்கு ஓட்டிட்டு தெரிவார். பட்டுக்கோட்டையவே அவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென். ஆமாம், மெட்ராஸ் சாம் சுந்தரத்திட்ட வந்தவர். வைராக்கியம் ஊழியம் செய்வார், திருமணம் செய்யலை, ஒரு பூரா ஊழியம் செஞ்சு சபையும் நல்லா இருக்கும். ஒரு ஹார்ட், அவருக்கு கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சு, ஹார்ட் பிரச்சனை. இந்திரா ஜான்லாம் போய் பார்த்து வரும்போது அங்கே தான் கடைசி மீட்டிங். இந்த புல்பீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணார். கடைசி அவர் சொன்னார், ரொம்ப இதாயிருச்சு, கடைசி ஸ்டேஜ். எனக்கு ஒரே ஒரு கவலை தான், எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாக தான் சர்ச்சில் படுத்திருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவேன். மக்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க ஆராதனைக்கு, நான் இடையில செத்து போயிட்டா புழுத்து கிடப்பனே அப்படின்னு தான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னாரு. நியாயம் தானே? சொல்லுங்காமே. தனியா செத்து கிடந்தேன்னா யாருக்கும் சொல்ல வழி இல்லை, போய் படுத்து என்ன ஞாயிற்றுக்கிழமை தான் ஜனங்கள் வருவாங்க தேடுவாங்க, நான் அப்படி ஒரு மாதிரி எனக்கு அப்படியே இருக்கு. சொல்லுங்க இல்லையா? நான் சொன்னேன், ஐயா கவலைப்படாதியா, வந்துட்டு போடு, அவருக்கு டபுள் ஆம்லேட் போடு. என்ன பயத்துக்கு என்ன பயம்? சொல்லுங்க ஆமென். பேய் நம்மளை பயம் வருத்துது, அதுக்கு நம்மளோ என்னன்னு கேட்குறேன், போடு ஐயா சாப்பிடட்டும், கவலைப்படாது ஐயா. கர்த்தர் தன் ஊழியக்காரனுடைய சுகத்தை ஒரு மணிக்கு பயந்தியன்னா பேய் ரொம்ப வேலை செய்யும், பயந்தியன்னு வச்சுங்க ரொம்ப வேலை செய்யும். சொல்லுங்க ஆமென். அப்போஸ்தலர்கள் எங்க யாரு பயந்தா? 12 அப்போஸ்தலர்கள் யாரு பயந்தா வீட்டுக்குள்ளே இருந்திருப்பார். தாமஸ் இங்கே வரமாட்டார், பத்திரமா அங்கேயே சுகமா இருந்திருப்பார். பேதுரு அவர் பாட்டுக்கு பத்திரமா இருந்திருப்பார். பயந்துகிட்டு இருந்தா வேலையே ஆகாதியா, தைரியமா போ. சொல்லுங்க ஆமென். எதுக்கு இவ்வளவு காலம் 80 வயசு வரைக்கும் கொண்டு வந்துட்டார், எதுக்கே பயப்படுறியா? ஏன் பயப்படுறியா? சொல்லுங்க ஆமென். அவர் சபையில் நான் போய் பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கு, கூட்டம் நடத்தியிருக்கு. எதுக்கு பயப்படுறியா? கர்த்தர் சித்தம் ஆகட்டும், தைரியமா போங்கய்யா, சாப்பிடுங்கய்யா. சொல்லுங்க ஆமென். அவருக்கு சில நாட்கள் நடந்தது. கரெக்டாக அவர் இறந்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில்.
சபையார் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து அவர் இறந்து கிடக்கார். கரெக்டாக இறந்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபையார் வர்றதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அப்புறம் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அவர் அடக்கம் பண்ணார். சொல்லுங்க ஆமே. விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மகிமையுள்ள வார்த்தை, for length of days and long life and peace they will add to you. They will add to you. 3 காரியம் சொல்றார். தீர்க்க ஆயுசு, சமாதானம், சொல்லுங்க ஆமே, அது உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அது உன்னோட சேரும்னு சொல்றார் ஆங்கிலத்தில். அது உன்னோட சேரும். மறுபடியும் வாசிங்க 2ஆம் வசனத்தை. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமென். நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானமான வாழ்வு. இந்த 3வது சொன்னது ரொம்ப முக்கியம். அது கர்த்தர் தான் தருவார். பணத்தினால இல்லை, தேவனால் உண்டாகும். தேவனால் உண்டாகும். blessedness, goodness shall be yours. கர்த்தரால் உண்டாகும். தம்முடைய பரிசுத்தவானுடைய சமாதானத்துக்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்ப length of days, தீர்க்க ஆயுசு, சொல்லுங்க ஆமென். தீர்க்க ஆயுசு, நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, அதோட சமாதானம், இது உன்னோட சேரும்னு சொல்றாரு. சொல்லுங்க ஆமென். சில ஆட்கள் நம்ம அதை தேடி தேடி ஓடிட்டே இருப்போம். ஆனா வேதம் சொல்கிறது இது உன்னோட சேரும். இப்படிதான் யோபுக்கு சேர்க்கப்படும். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ பூரண நெடுநாள் பூமியில் அவன் இருந்தான். கர்த்தர் சித்தம் வச்சிருந்தார். அவன் பேரன் பேத்தியெல்லாம் அவன் விசுவாசத்தை சொல்லி வளர்க்கறதுக்காக அவனுடைய மடியில பேரன் பேத்தியெல்லாம், சொல்லுங்க ஆமென். நான் என் மாமனார் இடத்துல நல்ல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வேன். இன்னும் வருகிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஊழியன் தான் ஓடுவார். இந்த பேரை மேய்க்கிறது, பேத்தி மேய்க்கிறலாம் அது நமக்கு வேலை இல்லை. நம்மளை கூப்பிட்டது பெரிய வேலைக்கா, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆடி திடீர்னு ஒரு இந்த வீட்டுக்கு திடீர்னு 3 மணிக்கு ஓடுவார் காலையில். அங்கே போய் அங்கே தேவை இருக்கும், ஒரு ஆலோசனை சொல்லுவார், ஜெபம் பண்ணிட்டு வருவார். மருமகளுக்கெல்லாம் என்ன நம்ம பிள்ளைகளெல்லாம் மேய்க்க மாட்டேங்கிறாங்க. நான் பர்த்டேக்கு போனேன், நான் அங்கே கொண்டாடுறேன், இந்த பிள்ளை மேய்க்கிறது எனக்கு இல்லை, எனக்கு அதை விட பெரிய ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம். திடீர்னு ஜெபம் பண்ணிட்டீங்களா, அங்கே போ, அவனுக்கு இந்த யோசனை சொல்லும் பாரு, இவர் ஓடிட்டே இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் நடத்தப்படுகிற ஊழியம் பாக்கியமானது. அப்போ 2வது குறிப்பு, இது உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு கதையெல்லாம் சொல்லலை. மூளை நரம்பு வெடிக்கிற அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர், ஸ்ட்ரோக்கு எல்லாம் ஒரே நேரத்தில். அந்த இந்து மருத்துவர் ஆச்சரியப்பட்டு, நீங்கள் என்னையா சரிய, நான் சபையில் பாஸ்டர், அவ்வளோதான் சொன்னது. அப்படியா? ஏன்னா அவருடைய அந்த மருத்துவ ரிப்போர்ட் படி இவருக்கு இயங்கக்கூடாது. அவ்வளோ ஹை ப்ரெஷர், மூளை நரம்பு வெடிச்சு ஸ்ட்ரோக் வந்து கை கால் வாதத்தில் வாய் இழுத்துட்டு கை இழுத்துட்டு கிடக்கணும். இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். ஹார்ட் லேசாக ஆடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க ஆமென். நம்ம டாக்டர் சொல்ல தானே டப்புன்னு நம்புவோம். டாக்டரும் ரெடி ஆகணும் வச்சிருப்பாரு. பிள்ளைக்கும் தாய்க்கும் ஆபத்து, பிள்ளைக்கும் தாய்க்கும். ஆமாம், அது க்ளீனாக அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பார். சொன்னோன்னா நம்ம கை காலெலாம் ஆடும். நீங்கள் பார்த்து செய்கிறத செய்யுங்க. அவர் விவரமாக செஞ்சுட்டு 80,000 ரூபா பில்லை கொடுத்துருவார். சொல்லுங்க ஆமே. இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணியிருக்கோம். என்னுடைய மகள் பெட்ரா ஜிஹெச்சில் தான். தமிழரசியா நெஸ்டர் யார்? தமிழம்மாவா? உங்களுக்கு தெரியும். தமிழரசி வரும். ஃபுல்லாக உயிர் வளைக்கிறது கடியில் பனிக்கூடம் உடஞ்சி எல்லா நீரும் போயிடுச்சு. ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும். நான் சொன்னேன், ஒரு எலிவரட்டின்னு ஒரு கார் வச்சுருந்தேன், 800 எலிவரட்டி, அதுக்கு பேர். தூக்கி வை பார்த்துக்கோ. நான் பிரசவம் பண்ண முத்துப்பட்டினம், என்னைய பிரசவம் பார்த்த ஒரு முத்துப்பட்டினம் சின்ன ஒரு VHN வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்கிற ஒரு இடம் இருக்குது. ஒரே ஒரு நர்ஸ் தான் பார்க்கும். வண்டியில் இந்த சிஸ்டர் மதலை மேரிஸ்ட்டும் ஆரோக்கிய மேரின்னு ஒருத்தன், 2 பேரும் ஏறிக்கிட்டு போனோம். அந்த நர்ஸ் பார்த்தா அதுக்கு என்னடா இவ்வளோ கிரிட்டிக்கலான ஆளை கொண்டு வந்து புதுக்கோட்டையில் ஒட்டி தள்ளாமல் நம்மகிட்ட கொண்டு வந்துடுறாங்க. அந்தம்மா கேட்டுச்சு. உடனே எங்கள் ஆத்தாவுக்கு நீ காசு கொடுத்து முடிஞ்சு போடு, நீ நர்ஸ் வேலையை ஒழுங்கா பாரு. எங்கள் அம்மா கோவம் வந்துச்சு. நர்ஸ் வேலையை கொண்டு தான் ஆத்தாவுக்கு முடியலையா? நீ ஒழுங்கா நர்ஸ் வேலை. நான் அதுக்கு பிறகு தான் நினச்சேன், பேப்பர் போட்டு வேலையை காலி பண்ணுற வேலைக்கு வந்துடுவேனா? உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பாரு. ரொம்ப கிரிட்டிக்கல் தான். விசுவாசம் தான் ஜெயித்தது. சொல்லுங்காமே. பெற்றா அப்படி தான் பிறந்தா. நம்ம தேவனை விட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டோன்னா அப்படியே கையங்காலம் ஆடி, ஐயோ அவர் தான் பாவம் எல்லாமே வச்சிருக்கிறார், அவர் தான் ஜீவனை கொடுக்குறாரு, அவர் தான் தீர்க்க ஆயுசு, எல்லாத்துக்கும் அவர் தான் பேனா வச்சிருக்கிறார். பாவம். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவர் காதில் சொன்னாலும் அந்த நேரத்தில் டாக்டர் என்ன சொல்றாரு? ஏன்னா டாக்டர் கையில் தானே பேனாவும் இருக்குது, அவர் தானே உங்களுக்கு தீர்க்க ஆயுசு எல்லாமே எழுதி உள்ள சீட்டு சொல்கிறாரு. பாவம். சொல்லுங்க ஆமென். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, உங்களிடத்தில் நான் எதுவரைக்கும் பொறுமையா இருப்பேன் இயேசு கேட்டார். எவ்வளவு அற்புதத்தை கண்ணால கண்ட. ஒரு பிரச்சனை வந்தோன்னா கையும் காலம் ஆடுதே, எதுக்கு உனக்கு? எவ்வளவு அற்புதத்தை பார்த்தேன். ஒரு சின்ன பிரச்சனை அப்படி கையும் காலம் போகட்டுமே, உயிர் என்ன போயிட்டு போதேன். என்னுடைய மனைவி ஊரில் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சம் மருந்து மாத்திரைலாம் எடுக்கிறாங்க. அங்க பிரசவ ஸ்திரீ சொல்லி, ஏன் எனக்கு 6 அடி நிலம் இல்லையா, என்ன பிரச்சனை பார்த்துக்குருவோம். சொல்லுங்க ஆமென். தேவனை விசுவாசிப்பது வார்த்தை அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. சரி போகட்டும். வசனம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்துல, let not mercy and truth forsake you, bind them around your neck. 3ஆம் வசனம் வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இதெல்லாம் கர்த்தருடைய கட்டளை. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சொல்லுங்க எல்லாருக்கும், கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். சொல்லுங்க ஆமென். சொல்ல இந்த வார்த்தை நிறைய இடத்துல வரும். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார், ஆனால் சத்தியத்தை அவர் கவனிக்கிறார். கிருபை அவர் தருவார். தன்னை தாழ்த்துகிறவனுக்கு கிருபை உண்டாகும்.
சொல்லுங்க அல்லேலூயா. கிருபை பெற்றவளை வாழ்கன்னு மரியாளுக்கு சொல்லப்பட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. கண்களில் தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. கிருபை ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்றது. நீங்க வச்சிருக்கிற எல்லாம் கிருபை தான். சொல்லுங்க ஆமென். ஆமா, என் வயசுல உள்ள நிறைய பேர் இல்லையே. நான் அன்னைக்கு 53 வயசுல இருந்துகிட்டு இருக்கேன். என்னோட படிச்சவங்கள ஒரு 30 பேர் செத்து போயிட்டான். எய்ட்ஸ்ல செத்துருக்கான், ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல குடியில செத்து போயிட்டாங்க. நல்ல வசதி படைத்தவங்க குடியில ஃபுல்லா குடிச்சு அப்புறம் கடைசியா மஞ்ச காமால வந்து காப்பாற்ற முடியாதுன்றவாங்க. அது வரைக்கும் குடிப்பான். கல்லீரல் பாகம் திணறும் இல்லை. அடே பாவி, நான் இரும்பு இல்லை, என்னால் முடியல, விட மாட்டான், ஊற்றிக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஃபெயிலியர் ஆயிரும். அப்படியே மஞ்ச காமால அப்புறம் கிட்னி எல்லாமே டோஸாக போயிடும். ஒன்னோட ஒன்று அது சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்க மாட்டான். இப்படி எத்தனை பேருங்க? கொஞ்சம் பேரில் 30 பேர்கிட்ட செத்தாங்க. சொல்லுங்க ஆமென். கடவுள் கிருபையா வச்சிருக்கிறாரு. எல்லாம் கிருபை தான். சொல்லுங்க ஆமென். எல்லாம் கிருபை. சுகம் கிருபை, சமாதானம் கிருபை, ஞானம் கிருபை, ஐஸ்வர்யம் கிருபை, எல்லாம். சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிப்பு கிருபை. வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே உன் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டது கிருபை. உனக்கு குழந்தை எல்லாமே கிருபை. கிருபையினால் நிலைத்து நிற்கிறோம். சொல்லுங்க ஆமென். இன்னும் கூடுதல் கிருபை வேணும்னா உன்னை தாழ்த்து, மன்றாடு, ஜெபம் பண்ணு, கிருபை கிடைக்கும். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்துவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. சில ஒரு தாய் சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க, ஒரு பாஸ்டர் கண்டிப்பார், ஒரு ஆசிரியர் கண்டிப்பார். இவர் என்ன சொல்றது? என் வெயிட் என்ன? அன்னைக்கு கூட உனக்கு 0 விழுதுன்னு அர்த்தம், நீ தள்ளப்படுகிறாய் என்று அர்த்தம். அன்னைக்கு கூட உன்னை தள்ளி வைக்கிறார்னு அர்த்தம். கிருபையெல்லாம் எப்படி கிடைக்கும்? சொல்லுங்க ஆமென். தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தான் கிருபை கொடுக்குறேங்கிறாரு. தன்னை உயர்த்துகிறவனுக்கு கிருபையை சொல்லல. பெருமையை எதிர்த்து நிற்கிறவனுக்கு நான் கிருபை தருவேன்னு சொல்லல. அவர்கள் தள்ளப்படுவார்கள். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நம்மளோட ஒரு வயசானவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியர், ஒரு பாஸ்டர், ஒரு தாய், தகப்பன், ஒரு மூத்தவர். தம்பி இப்படி செய்றீங்களே, இது சரியில்லை தம்பி, இதை திருத்திங்க. சரி ஐயா, சரி பாஸ்டர், சரி. அவனுக்கு கிருபை ஆட் ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆள் என்ன சொல்றது? இவர் யோக்கியமா? அன்னைக்கு நீ சொல்லி பாருங்க, நீங்கள் தனியா தாழ்த்தி தூக்கி வீசப்படுவீர்கள். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப வேதம் சொல்கிறது கிருபையும், சொல்லுங்க ஆமென், இரண்டாவது சத்தியமும். எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க ஆமென். 2 தண்டவாளம். ஒரு தண்டவாளத்தில் உங்க ட்ரெயினை ஓட்டவே முடியாது. நிறைய பேர் கிருபையை நம்பி கெட்டு போன இருக்கிறாங்க. சிலர் வரம் நல்ல ஜெபம் பண்ணும்போது சில வரம் கிடைக்கும், பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வரம் வந்துருச்சு, அது தெரியுது, இது தெரியுது. எவ்வளோ நாள் புஷ்வான மாதிரி கொஞ்ச நாள் அது காணாம போயிடும். நீ கடைசி வரைக்கும், முடிவு வரையும் தான் நிலைச்சு நிற்கணும்னா உனக்கு சத்தியம் தேவை. ஒரு தண்டவாளத்தில் நீ போக முடியாது. சொல்லுங்காமே, ஒரு தண்டவாளத்தில் உன் ட்ரெயினை ஓட்டி முடியவே முடியாது. கிருபையும் சத்தியமும். சொல்லுங்காமே, சத்தியம் தான் உன்னை நியாயம் தீர்க்கும், சத்தியம் தான் சரிப்படுத்தும். கடைசியில் நியாயம் தீர்க்க போகிறது சத்தியம் தான். சத்தியத்தின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். சத்தியம் வேண்டான்னு எனக்கு தள்ளுற மனுஷன் போய் சேரவே மாட்டான். இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனை ஊழியர்கள் தெரியுமா? அமெரிக்க ஐக்கிய நாட்டிலையும் சரி, உலகம் முழுவதும் பெரிய வல்லமையான ஊழியர்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்கள்கிட்ட போய் பிரச்சனை, அந்த பெண்ணோட இந்த பெண்ணோட போய் முடிஞ்சு அட்ரஸ் இல்லாமல் அவமானமாக அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஏன்? தன்னை காத்துக்கொள்ளலை, சத்தியத்தில் நடக்கலை, பரிசுத்த ஜீவியம் கிடையாது. உன்னை தராசுல நிற்க போகிறது கிருபை கிடையாது, சத்தியம். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் வேணாம். சத்தியம்னா தேவனுடைய வார்த்தை, நடக்க வேண்டிய வழி. சத்தியம் வேணான்னு தள்ளுறோடைய முடிவு அட்ரஸ் இல்லாமல் முடிஞ்சிடும். அதுக்கு சாலமோன் உதாரணம், அதுக்கு சிம்சோன் உதாரணம், எத்தனை பேர் வேதம். அதுக்கு யூதாஸ் உதாரணம், கேயாசி உதாரணம். கிருபையை நம்பினா சத்தியம் நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்தணும். சொல்லுங்க ஆமென். சத்தியம் வேணான்னு தள்ளுற முடிவுல போய் சேரவே மாட்டான். அதனாலதான் வசனம் சொல்கிறேன், என்னுடைய மகனே, சொல்லுங்க அல்லேலூயா, கிருபையும் சத்தியமும். சொல்லுங்க ஆமென். சத்தியம் 2 புறமும் வெட்டும். இந்த பட்டயம் சத்தியம் 2 புறமும் வெட்டும். அந்த சத்தியம் தான், சொல்லுங்க அல்லேலூயா, பரிசுத்தமாக்கும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வசனமே சத்தியம், உங்களுடைய சத்தியத்தினால என்னை பரிசுத்தமாக்கும். யோவான் சுவிசேஷத்துல இயேசு ஜெபம் பண்றார் பிதாவின் இடத்துல. பாவமில்லாத பரிசுத்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார், உங்களுடைய சத்தியத்தினால என்னை பரிசுத்தமாக்கும். சொல்லுங்க ஆமென். சத்தியம் வெட்டுங்க. சத்தியம் நீ அதிகமாக கனி கொடுக்கணும்னா திராட்சை செடியை வெட்டும். களைகளை வெட்டி, இது வேணாம், இது வேணும், இது வேணாம், இது வேணும், மரணம் வரைக்கும் இது வேணாம், இது வேணுங்கிற அந்த பட்டயம் வெட்டிக்கிட்டே இருக்கணும். பட்டயம் மழுங்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். சத்தியமாகிய பட்டயம், இது எனக்கு வேணாம், இது எனக்கு வேணுங்கிறதுக்கு தான் அந்த பட்டயம். சிலர் சத்தியத்தை தள்ளிட்டு கிருபையில போனா கொஞ்ச நாள் வண்டி ஓடாது. அது முக்கியமான வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, let not mercy and truth forsake you. சொல்லுங்க ஆமென். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகக்கூடாது மகனே. சொல்லுங்க அல்லேலூயா. bind them around your neck, bind them. கழுத்தில் அவைகளை கட்டிக்கொள். எதை கட்டிக்கொள்? சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. எதை கட்டிக்கொள்? பைபிள் படிங்க, தயவு செய்து கெஞ்சுகிறேன் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு. பைபிள் படிக்க நிறைய பேர் படிக்கிறது இல்லை, வசனம் தெரிய மாட்டேங்குது. சும்மா போறீங்க, இருட்டு, ஒண்ணுமே இல்லை, குடுகுடுப்ப. தெய்வ வசனம் நிரம்பப்படணும், அது உங்களை போதித்து நடத்து.
அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? கொண்டு வரும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அதுல மாற்றமே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம், write them on the table of your heart. உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கொஞ்ச நேரத்தில் முடிப்போம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். இருதயமாகிய பலகையில எதை வச்சு எழுத முடியும்? சீக்கிரமா சொல்லுங்க, வசனம் புரியணும்ல. இருதயமாகிய பலகையில் வசனத்தை எழுதிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி எழுத முடியும்? வெரி குட். சொல்லுங்க ஆமென். மனப்பாடம் பண்ணணும். எத்தனை காரியத்தை மனப்பாடம் பண்றோம்? சொல்லுங்க ஆமென். சிலருக்கு எப்படி இருந்தது, ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும். சிலருக்கு ஏடிஎம் பாஸ்வேர்டு மனப்பாடமாக தெரியும். இமெயில் பாஸ்வேர்டு அது தெரியாதா? இமெயில் பாஸ்வேர்டு, லாக்கர் பாஸ்வேர்டு, என்னென்ன தெரியுது. வசனம் மட்டும் எப்படி என்ன செய்ய மாட்டேங்குது? மனசு இல்லை. என் மகனே, உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு நேரம் ஒதுக்கி ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. இன்டேக் த வேர்ட் ஆஃப் காட். இந்த தேவ வார்த்தை உனக்கு அதிசயங்களை கொண்டு வரும். கடவுளுடைய வார்த்தை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், இது என்ன செய்யும்? இது உனக்கு செய்யும். இதுக்கு கீழ்ப்படி முதல்ல. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய ஜீவ வார்த்தை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். சொல்லுங்க ஆமென். இதனால் அப்படின்னு சொல்றார். பை திஸ், 4ஆம் வசனம் வாசிங்க. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பைபிள் நிச்சயமா அது உன்னை மாற்றும், குணசாலியா மாற்றும். கொடூரமாவெல்லாம் இருக்காது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்சாலிகளா இருந்தார்கள். வசனம் இருக்கா? சொல்லுங்க ஆமென். சீக்கிரம் வாசிங்க பாப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல குணசாலிகளா இருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கடவுளுடைய வார்த்தை உள்ள போன மனுஷன் மனைவி அடிப்பானா? சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு குப்பை போட்டுக்கிட்டு இருக்கவே மாட்டான். எப்படி இருப்பான்? சந்தேகப்படுறது, அடிக்கிறது, துயரம் கொடுக்கிறது, குத்தி பேசுறது, எப்படி வரும்? வசனம் சொல்லுகிற குணசாலிகளா, நற்குணசாலிகளா இருந்தார்கள். சொல்லுங்க ஆமென். காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் சொல்லுங்க ஆமென், நற்குணசாலிகளா இருந்தார்கள். பிராக்டிக்கல் லைஃப்ல எத்தனை நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு புள்ளி வரும். எத்தனை கிறிஸ்தவ கலெக்டர்கள் கிளியரா இருப்பாங்க. லஞ்சம் வாங்க மாட்டாங்க. யாரும் சொல்லுவாங்க லஞ்சம் வாங்க மாட்டாரியா, அவரை தூக்கி இதுல போடு. கிறிஸ்தவர் நீதியா நடப்பாருன்னு அவனுக்கு தெரியுதுல்ல. சொல்லுங்க ஆமென். கலெக்டர்ஸ் இந்த நீதி நேர்மையாத்தான் நடக்கணும்னு இவருக்கு யார் இதை சொல்றா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை நீதியாத்தான் நடக்கணும், நேர்மைதான். கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பரிசுத்த வாக்கியம் அதை சொல்லுகிறது. இதனால் நீ மனுஷருடைய பார்வையிலும் கர்த்தருடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியம் நிறைய வார்த்தை இருக்கிறது. நிமித்தத்தில் and lean not your own understanding in all your ways acknowledge him. மிக முக்கியமான வார்த்தை, என் மகனே உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. எத்தனை பேர் கவனிக்க? சொல்லுங்க. முக்கியமான வார்த்தை. என் சுய புத்தியில நீங்க நஷ்டப்படுவீர்கள். உன் சுய புத்தியில கர்த்தருடைய வழியை தள்ளிட்டு நீ போடுகிற எல்லா நஷ்டத்துல முடியும், கிருபையில முடியாது. என் மகனே உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உன் இருதயத்தோடு வாசிங்க அந்த வசனத்தை. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அந்த வார்த்தை கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிற வார்த்தை வந்து acknowledge him in all your ways, acknowledge him. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். ரொம்ப இன்ட்ரெஸ்டா என் ஆண்டவரின் ஆத்துமா அப்படி உயிர்ப்பித்தார். தியானிக்கும் acknowledge him. சொல்லுங்க ஆமென். நீ போகிற பாதை, நீ எடுக்கிற முடிவு ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு பார்த்துக்க. நினைத்துக்கொள்ள இல்லை, அது நம்ம செய்கிறோம் ஒரு காரியம் செய்கிறோம், தொடங்குறோம், ஏதோ இது கர்த்தருக்கு பிரியமா, இதில் ஆண்டவர் பிரியம் வைப்பார். acknowledge him, அங்கீகரித்துக்கொள். சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் மனைவிக்கே தெரியப்படாதுன்னு ஆளு சில களவாணிகள் வேலை செய்யும். அது இல்லை அர்த்தம். ஏன் மனைவி பாதி சரீரம், ஏன் தெரியப்படாது? சொல்லுங்க ஆமென். எதுக்கு மறைக்கிற? தெய்வ வசனம் acknowledge him. உன் வழிகளில் எல்லாம் ஆண்டவரை acknowledge him. சொல்லுங்க ஆமென். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்மைப்படுத்துவார். உன் பாதையில தடை இருக்காது மகனே, பாதை கிளியரா ஆண்டவர் ஆக்குவார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட். சொல்லுங்க ஆமென். உன் பாதையை அவர் செம்மைப்படுத்துவார். தடை இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு உன்னை போகும்படி செய்வார். acknowledge him. சொல்லுங்க ஆமென். உன் சொந்த புத்தியில இதுதான் நான் செய்வேன், இப்படிதான் போவேன், இதுதான் சரி, போனீங்கன்னா உனக்கு நஷ்டம் தான் வரும், அலைவ, நன்மை கிடைக்காது. கர்த்தர் பிரியப்படுகிறாரா அதை பார், கர்த்தர் அதில் விரும்புகிறாரா அதை பார், அப்பொழுது உன் பாதைகள் செவ்வையாகும். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இதைத்தான் சொல்றார், அங்கீகரித்துக்கொள். சொல்லுங்க ஆமென். வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். இதுல ஆங்கிலத்துல he shall direct your paths அப்படினு, அவர் உன் பாதைகளை வழிநடத்துவார். டைரக்ட். சொல்லுங்க ஆமென். சொல்றோம்ல படத்துக்கு இவர் தான் டைரக்டர், இவர் தான் இயக்குனர், இவர் தான் எல்லாத்தையும் இயக்குறார் சொல்றோம்ல. கர்த்தர் சொல்லுகிறார் he will direct your paths.
உன் பாதையை அப்படியே அவர் வழி நடத்தி கொண்டு போவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சொல்லுங்க ஆமென். He will direct your path. அவர் உன் பாதையை வழி நடத்தி கொண்டு போவார். தொடர்ந்து வாசிங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும். எத்தனை பேர் கவனிச்சு சொல்லுங்க ஆமென். தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், விசுவாசியா இருந்துட்டு குடிக்காதீங்க. விசுவாசியா இருந்தா சிகரெட் குடிக்கிறேன், பீடி குடிக்கிறேன், பொடி போடுறேன், வெத்தலை பாக்கு போடுறேன், ஏதோ ஒரு பாவத்துல நான் இருக்கிறேன். தேவனுடைய தண்டனை இன்னும் வரல, அவ்வளவுதான். கர்த்தருடைய கோபத்தின் தீர்ப்பு மேல எழுதப்படல. பொறுமையா இருக்கிறார். ஆனா நீ செய்யறது சரின்னு அவர் ஏத்துக்கிட்டு இருக்கல. அவர் பொறுமையா சந்தர்ப்பம் கொடுக்கிறார், அவ்வளவுதான். என் மகனே, உன்னை ஞானி என்று எண்ணாதே. தீமையை விட்டு விலகிறது. தீமைன்னு தெரியும்போது விலகு. சொல்லுங்க அல்லேலூயா. இது பாவம், இது தீமை, அது விலகிரு. ஆண்டவரேன்னு விலகிரு. இது பாவம், இது தீமை, விலகிரு. அப்பொழுது உன் சரீரம் சுகமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உன் உடல் ஆரோக்கியமா இருக்கும், எலும்பு சுகமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை முக்கியமான வார்த்தை. சொல்லுங்க ஆமென். கர்த்தரை கனம் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. கனம் பண்ணுங்கிற வார்த்தை ஹானர் பண்றது. சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷத்தோட மரியாதையோட கர்த்தருக்கு கொடுக்கறது அதுதான். சும்மா தள்ளி விட்டு கொளுத்தி விடு, நசல் கொண்டது, ஊனமானது, ஊனத்துக்கு விலை போகாது, யாரும் விரும்பாத கொண்டே பலிபீடத்தை வச்சு கொளுத்தி விடு. அது இல்லை காணிக்க, அது இல்லை தசாவா. சொல்லுங்க ஆமென். சொல்றாரு ஹானர் த லார்ட். அந்த ஆண்டவரை கனம் பண்ணு. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுகிறேன். சொல்லுங்க ஆமென். இதுதான் ஃபவுண்டேஷன். ஹானர் த லார்ட். உனக்கு கொடுத்தார் கர்த்தர், சம்பாதிக்க பலனை கொடுத்தார், தீர்க்க ஆயுசை கொடுத்தார். வீண் செலவு, ஆஸ்பத்திரி செலவு, நஷ்டம், வைத்தியம் இல்லாம உன்னை பத்திரமா சுகமா கல்லு கொண்டா வச்சிருக்கிறாரு கிருபையோட. சொல்லுங்க ஆமென். நீ என்ன செய்? ஹானர் த லார்ட். வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஹானர். அவரை நீ மரியாதை செய். உன் உள்ளத்துல ஒரு நீதிபதி எப்படி பார்க்கிறோம்? இங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை எப்படி பார்க்கிறோம்? ஒரு முக்கியமான மனுஷனை எப்படி பார்க்கிறோம்? அதை விட பெரியவர் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். சாலமோனோட பெரியவர், தேவாலயத்தை விட பெரியவர் இங்க இருக்கிறார். உன் இருதயத்துல சீப்பா நினைக்கப்படாது ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை சீப்பா நினைக்கப்படாது. ஹானர் த லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உடைய பிள்ளைகளை ஹானர் பண்ணு. தேவனை கனம் பண்ணு. உன் இருதயத்தில் உன் விளைவின் எல்லா முதற் பலனை கொண்டும் உன் பொருளாலும். பொருள்னா பணம், நமக்கு வர்ற சம்பளம், நமக்கு வரக்கூடிய வருமானம் பொருள். நமக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் வருமானம் வருதோ அது பொருள். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தனை, அந்த வார்த்தை கொடுன்னு கூட சொல்லல, ஹானர் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய மனுஷன் போய் ஏதாவது கொடுக்கறது ரொம்ப கொஞ்சமா தான் தெரியும் நமக்கு. ஒரு பெரிய மனுஷன், பெரிய கோடீஸ்வரனுக்கு நீங்க ராஜாக்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க. ராஜா எல்லாத்தையும் உடைய ராஜாவுக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும்? ஆனா உன்னால் இயன்ற மட்டும் ஹானர் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. அது புரிந்து கொண்ட பாக்கியமான உன் தேவனாகிய ஆண்டவர் என்ன செய்? ஹானர் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். சொல்லுங்க அல்லேலூயா. இதை ஆண்டவர் செய்வார். எத்தனையோ சாட்சி இருக்குது. பல வழிகள் ஆண்டவர் வழிகளை திறப்பார். நீங்க நினைக்கிற பிளான் படி இல்லை, அவருடைய பிளான் படி வெளியே திறப்பார். நீங்க இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர் தன்னுடைய வாசல்களை, தன்னுடைய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளை கிருபை செய்வார். அது நடக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு கோடை பெருசாகவும் சின்னமாகவும் தேவனால முடியும். ஒரு கோட்டுக்கு பக்கத்துல பெருசா வரைஞ்சா இது சின்ன கோடா மாறிடும். இது ரொம்ப பெரிய கோடா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல அதை விட ஒரு பெரிய கோடு வரைச்சா அந்த கோடு சின்னமா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். சொல்லுங்க ஆமென். இதை தேவன் செய்வார். அதனாலதான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னு வசனம் சொல்லுது. பைபிள்ல பெருக பண்ணினார்னு இருக்கு, குறுக பண்ணினார்னு பைபிள் சொல்லுது. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு வேதம் சொல்லுகிறது. அவன் ஒன்றுமில்லாம குறுக பண்ணினார், தேவன் அவனுக்கு எதிர்த்து நின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அவருடைய கிரியைகளுக்கு தக்க மாதிரி நடக்கும். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தனை கனம் பண்ணு. அப்பொழுது then your barn shall be filled with the treasures. உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அடுத்து சொல்றாரு, என் மகனே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். என் மகனே, என்னுடைய மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். சில நேரம் ஆண்டவர் கசக்கி புளிஞ்சு உன்னை தன் பாதையில கொண்டு வர்றதுக்காக வேலை செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. அது நடக்கும். அது பஞ்சத்தினால, வறுமையினால சில அடிகள் விழுகும். உன்னை சரிப்படுத்தணும்னா ஆண்டவர் தன் சுக்கான திருப்புவார். சேஷ்டன் பல பிரச்சனைகளை யோனாவுக்கு நடந்துச்சுல. சும்மா ஜெபம் பண்ணுவான், சமுத்திரத்துல தள்ளி மீனை முழுங்க வச்சு ஆசிட்டுக்குள்ள தள்ளினா தான் அவன் ஜெபம் பண்ணுவான், இல்லைனாலும் போக மாட்டான். சில பிரச்சனைகள், கொந்தளிப்புகள் வந்தா ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் அதையும் செய்ய வேண்டியது இருக்கு. அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா எண்ணாதே. வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஆண்டவர் தான் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தராகிய ஆண்டவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அவனை சிட்சிக்கிறார். எழுந்து நிற்புமா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை சரிப்படுத்த சில நேரங்கள் அவர் சிட்சைகளை தரலாம். ஆனால் மகனே, கர்த்தரை விட்டு விலகாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாக மனதோடு
Glory to God. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் மனுஷனுக்கு தந்த வார்த்தை. கரங்களை வைத்தோம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்தோம். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பற்றி கவலைப்படாத பிள்ளையே. சூழ்நிலை எப்படி இருக்கு? வெளிச்சம் இல்லாமல் இருக்கு, இருளாக இருக்கிறது ஆண்டவரே, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. நான் ஒரு மாட்டிக்கொண்ட சூழ்நிலை மேல இருக்கிறேனே, எனக்கு எந்த இருளும் எந்த வெளிச்சமும் தெரியலையே. ஹல்லேலூயா. இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை மாற்ற வல்லவராகவே இருக்கிறார், அதை மாற்ற வல்லவராகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நீ பத்திரப்படுத்து. கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை, சட்டங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்து. அவைகள் உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், நீடித்த நாட்களை கொடுக்கும். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். அவர் சொன்ன வார்த்தைகளை உனக்காக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொந்த புத்தியின் மேல் சாயாதே. என் மகனே, தீமையை விட்டு விலகு. தீமைன்னு தெரியும் போது ஒரு முடிவெடு. இது தீமை, இது எனக்கு வேண்டாம்னு முடிவெடு. இது பொல்லாப்பு, இது தீமை, இது பாவம், இது கர்த்தர் அருவருக்கிறார், இது எனக்கு வேண்டாம் என்று உன் இருதயம் சொல்லட்டும். உன் வழிகளில் அவரை அங்கீகரித்துக்கொள். நீ செய்கிற காரியத்தில் அவர் பிரியமாக இருக்கிறாரா? அங்கீகரித்துக்கொள். நீ செய்கிற காரியத்தில் அவர் பிரியம் வைக்கிறாரா? அங்கீகரித்துக்கொள். அவர் உன் பாதையில் he will direct your paths. அவர் உன்னுடைய பாதையை அவர் சரிப்படுத்துவார். he will lead, he will direct his paths. அந்த பாதையை அவர் சரிப்படுத்துவார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரமுடைய கரங்களை உயர்த்துவோமா? நன்றி ஆண்டவரே, உன்னை ரட்சித்த ஆண்டவரே, ஜீவனை தந்து மீட்ட ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு, வஞ்சிக்காத. கர்த்தரை கொடுக்கறத வஞ்சித்து ஒருத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. ஜீசஸ். Holy Spirit of God. அப்பா வீட்ல எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்ல எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே.